இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயினோட ஒரு இம்பார்ட்டண்டான மூவ் பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் இப்போ நல்லா மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது தொடர்ந்து இப்படியே கண்டினியூ ஆகுமா, அண்ட் இதுக்கப்புறம் பாட்டம் எதுவும் கிடையாதா, இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கான பதிலெலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பிடிசி என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போ தான் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் பண்ணிக்கோங்க. நம்மளோட அனாலிசிஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம என்னென்னலாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அண்ட் இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றதை வச்சு உங்களால் ஓரளவுக்கு வந்துட்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னா ரெண்டு விதத்துலையுமே உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். ஒன்று இது வந்து லாங் ரேஞ்சுக்கானது, அதாவது இது வந்து வீக்லி இந்த மாதிரி பேஸஸில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து கிளியராக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்திருப்பேன். மெயினாக நம்ம ஹைலைட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 72,000 வரைக்கும் அப் டு, அதாவது 67,000லேருந்து 72,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் கொடுக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். அண்டு நான் இந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு அட்டம்ப்ட்டு அது வந்து இந்த இடத்த நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒன்றே இங்கே ரிஜெக்ட் ஆகி அப்படியே இந்த மார்க்கெட் விழணும். இது இருங்க நான் நவுத்தி காட்டுறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்த வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணி இது இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் ஒன்று இறங்கணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். பட் இறங்குச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இறங்குச்சு. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், சாரி இது கிடையாது, இது இதோ இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த கேண்டில் இது. அதாவது வெனஸ்டே அப்போ நடந்திருக்கும், 15th வெனஸ்டே வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இறங்கியிருக்கும், ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்து கீழே இருக்க லிக்விடிட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு மேலே ஏற்றிட்டான். ஸோ ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹையை வந்து இந்த டைம் வந்து டேப் பண்ணி உடச்சிட்டான், அதாவது ஸ்வீப் பண்ணி மேலே ஏறிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் க்ளோசிங் முடியுது. க்ளோசிங் முடிஞ்சப்பறம் அடுத்த டேவோட க்ளோசிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ அதாவது இந்த ஒரு ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அங்கேருந்து லைட்டாக வந்து மேலே மூவ் பண்ணி அப் டு வந்து பார்த்திங்கன்னா 66,898 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக 66,000க்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $1,800 கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராக் ஆகுது, கீழே போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி நம்ம வந்து என்ன டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மண்டேயோட ஹை, வீக்லியோட ஹைக்கு மேலே தான் நம்ம வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல சைன் தான். ஸோ இங்கே ஹோல்ட் ஆச்சுனாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போ இதுதான் பாட்டமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அப்புறமா லாஸ்ட்டாக வருவோம். ஸோ இப்போது கரண்ட்டாக நான் எதிர்பார்க்குறது இன்னும் ஒரு ஹை, ஒரு ஒன் மோர் போஸ்ட், லைக் இப்போ கீழே கொஞ்சம் வந்துட்டு ஒரு 65,500 வரைக்கும் ஒரு அப் டு ரேஞ்ச் அது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு வேளை இப்போ புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சொல்கிறேன், திரும்ப இந்த கேண்டில் ரேஞ்சை வந்துட்டு ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. அதாவது 68,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வாய்ப்புகள் கிடையாது, 50% வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் இதை வந்துட்டு டேப் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் கொடுக்கும். அது வந்து மேபி ஒரு 65,000 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 72,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு டிக்டாக் அப்படின்ற ஒரு மொமெண்டம் வந்து நடக்கும். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் ஓரளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த்தை நல்லாவே புல்லாக காமிச்சுது அப்படின்ற பட்சத்தில் இண்டிகேட்டர்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய பேர் போட்டதை கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இண்டிகேட்டர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு, புல்லிஷாக வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இது ஒரு டைமும் இது ஒரு சைக்கிளாக தான் வந்து நடக்கும். ஸோ அந்த சைக்கிளோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி காமிச்சாலுமே எனக்கு மந்த்லியோடைய கேண்டலோட ரேஞ்சை பார்க்கும்போது இது சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, என்ன ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதோடைய க்ளோசிங்காக இருக்கட்டும், அதோட நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்காக இருக்கட்டும், அதாவது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக இருக்கட்டும், அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஒன் மோர் லோ அப்படின்றத நான் கண்டினியூவாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய அளவுக்கு லோ இல்லைனாலும் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் கூடிய லோவாவது கண்டிப்பாக அது வந்து ஸ்வீப் பண்ணணும். பண்ணிச்சுனால் அது ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா எனக்கு அது வந்து பெருசாக வந்து உடன்பாடு கிடையாது. என்னுடைய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேங்க, மறுபடியும் சொல்கிறேன், அது என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. இப்போ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே கேண்டிலோடைய பாடிக்குள்ளே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இன்னமும் பாடிக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று கீழேயும் போகணும், ஒன்று மேலே போகணும், எதுவுமே நம்ம பண்ணாமல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரேஞ்சோட தியரி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதுக்கு மேலே ஒரு வேலை, அதாவது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே நெக்ஸ்ட் டே, அதாவது ப்ரீவியஸ் டேயோடைய ஹை இருக்குது பாருங்க 66,800, ஒரு வேளை இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து அந்த 72-70க்கு மேலே வந்து தூக்கிட்டு போயிடும் மார்க்கெட்டை.
அது ஓகேங்களா, ரீடெஸ்ட் ஆகுதோ ஆகலையோ, பட் கண்டிப்பாக அந்த ஹைக்கை வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஸோ போயிட்டு அங்கே வந்துட்டு இன்வெர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்றதுனால அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் வச்சுட்டு ஒரு எஃப்ஐஜி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ட்ராக் ஆகும்ன்றது எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இப்போ இருக்குது. அண்ட் நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட ஒரு சொல்லியிருப்பேன், இது ஸ்பாட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் வந்துட்டு டிசியை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்றைக்கும் சொல்லிட்டேன், பல வீடியோவில் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், இப்பயும் சொல்கிறேன், ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சில பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது, டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதாவது அப்படி வாங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணி வச்சிடலாம் இப்போலேருந்தே. ஸோ எவ்ரிடே அது ஒரு டைமுக்கு வந்து வாங்கிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணது தான் நம்மளோட பெரிய சேனலில். இப்போ அது இல்லாதன்றதுனால திரும்ப என்னால் வீடியோவும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கானுங்களா யூடியூப்பில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது என்ன கேட்டால். ஏன்னா இதுக்கப்புறம் கீழே வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா இந்த ஜோன்லேருந்து நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். மெயினாக இந்த ஜோன்லாம் வந்துச்சுன்னா விடவே கூடாது. 56,000 நீங்கள் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கனாலே ஸ்டார்ட் வேகமாக பண்ண ஆரம்பிச்சிடணும். 56லேருந்து இந்த 47 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அக்குமுலேஷன் நடக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ இப்போயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதை இப்போலேருந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு கீழே மேலே போனாலும் சரி, இல்லை கீழே வந்தாலும் சரி, இங்கே ஒரு இடத்துல வாங்குறீங்கன்னா அப்புறம் இங்கே வாங்குவீங்க, இங்கே வாங்கினீங்கன்னா திரும்ப இங்கே வாங்குவீங்க, இங்கே வாங்கினீங்கன்னா இங்கே வாங்குவீங்க, திரும்ப இங்கேருந்து மேலே வரும்போது இங்கேயும் வாங்கியிருப்பீங்க, அப்படி இங்கேயும் வாங்கியிருப்பீங்க, இங்கேயும் வாங்கியிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போது கீழே வாங்கினதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மேலே ஆன இந்த லாஸை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜ் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் டிசியை வந்து பண்ண சொல்கிறது. ஸோ மார்க்கெட் ஒரு பாட்டம் கொடுத்துரும், அந்த பாட்டம் வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு கப்பல் கிளம்பிடுவாங்களே, அந்த மாதிரி கதையாயிடும். ஸோ நான் என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிளானில் கொஞ்சம் நான் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். ஸோ நான் எதிர்பார்த்தது தான். இங்கே ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன், ஸோ கண்டினியூ ஃபாலிங் வந்து நடந்துச்சு. சிங்கிள் ரிஜெக்ஷன், ஸோ கண்டினியூ ஃபாலிங் நடந்துச்சு. இப்போ அகைன் மேலே போயிருக்கு. ஒரு வேளை இது ஒரு ஃப்ளாகாக மாறுச்சுனால், இப்படி ஒரு ஃப்ளாகாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அடி வந்து இருக்கும். நான் இது கலர் மாற்றிடுறேன். ஒருவேளை இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக மாறுச்சுனால் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒருவேளை இது வந்து ஃப்ளாக் பேட்டர்னாக மாறுச்சுன்னா இங்கே எப்படி வந்துட்டு இந்த ஹை தானே ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஒரு இதுனா இங்கே வந்து இவ்வளோ 14%, அதை அப்படியே கம்பேர் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ சாரி, இந்த இடம் வராது, இந்த இடம் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா 56,000 அடிக்கும்போது ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பேட்டர்ன் நடந்துச்சுனால். ஒரு வேளை இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் நடந்துச்சு, இந்த ஃப்ளாக் பேட்டர்னை உடச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து 56,000 அடிக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேஸ் ஜோன். அதுக்கப்புறமும் கீழே போகணும்னா வெயிட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு பேஸ் ஜோன். இதுவே ஒரு நல்ல பாட்டம் தான். 56ன்றதுலாம் 55, 56லாம் அதுவே அக்குமுலேஷன் ஸ்ட்ராங்காக வந்து பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு கரண்ட்டில் இருந்துகிட்டு இருக்குது. இதை நான் மாற்றிடுறேன். ஸோ இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஓகேங்களா? இந்த மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து உடைக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு லோக்கல் சப்போர்ட்டாக மாறிடுச்சு நமக்கு. இது வந்து ஒரு லோக்கல் சப்போர்ட் இப்போதைக்கு நமக்கு. அதையுமே நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இன்றைக்கோட டேஸோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது நமக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒன்ஸ் 66,842க்கு மேலே போயிட்டு இன்றைக்கான டே கேண்டில் க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு ஹை புஷ் பண்ணி மேலே லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இறங்கும். அதாவது இந்த லைன் மார்க் பண்ணியிருக்க பாருங்க, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த டேப் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே இறங்கி லோக்கல் சப்போர்ட்டை டேப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகலாம். ஆர் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரா லைன் கொடுத்துருப்பேன். ஸோ இது மார்க் பண்ணுற மாதிரிங்க, இப்போ தெரியுதுங்களா? இந்த பேராலைன் இதை ஒன்ஸ் உடச்சிட்டால் முடிஞ்சுது. அதே மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு லைன் கண்டினியூஷனாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் அதை உடச்சிது அப்படின்னா மார்க்கெட் அப்படியே பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் போட்டுருவான். அப்படியே மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இங்கேருந்தே நமக்கு அதோட கதையை வந்து சினாரியோவே மாற்றிடும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சினாரியோவே மாற்ற வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ரொம்ப கிளியராக ஒரே விஷயம் மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதாவது இன்றைக்கான டேயோட கேண்டிலோடைய ப்ரீவியஸ் டேக்கான கேண்டிலோடைய ஹைக்கு மேலே போகுதான்றதை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அது மேலே போச்சுன்னா மார்க்கெட் கண்டினியூ பண்ணும் அதோட ஹையை. இந்த மேஜரான ஒரு
ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு அங்கே டேக் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி இந்த லைனில் ஒரு சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஒருவேளை அந்த லைனில் அந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பவுன்ஸ் பேக் ஆகி அகெயின் மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த 70,000 72,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விடிட்டிஸுமே பில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிப்பான். ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குறது. ஒருவேளை க்ளோசிங்லாம் மேலே முடிஞ்சிருச்சு, கரண்ட் மந்தோட ஹைக்கு மேலே போயிட்டான் அப்படின்னும் போது மார்க்கெட் அதுக்கப்புறம் டோட்டலாக ரெக்கவரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேலே போக தான் ஆரம்பிக்கும். அது வேறு, ஓகேங்களா. பட் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இந்த டேயோட கேண்டிலோடைய க்ளோசிங்ஸ் எந்த மாதிரி அமையுதுன்றதை பார்க்கணும். ஒருவேளை இந்த டேயோட கேண்டில் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இன்னைக்கான டேக்கு அடியில், அதாவது ப்ரீவியஸ் டேக்கானது 65,098 அதுக்கு கீழே முடிஞ்சிருந்துச்சு அப்படின்ற பட்சத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இங்கேருந்து கீழே போயிடும். ஸோ இதுதான் பிடிசியை பொறுத்த வரைக்கும். நான் இன்னும் கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ மார்க்கெட் இந்த ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஹையை இன்னமும் இது பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு லோ செட் பண்ணிவிட்டு அந்த லோலேருந்து ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கு. அந்த லோலேருந்து ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த லோவையும் இப்போ உடச்சி கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் க்ளோசிங் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். இதுவுமே ஃப்ளாட்டாக தான் இறங்கியிருக்கு. இந்த கேண்டில் டோட்டலாக ஃப்ளாட்டாக இறங்கியிருக்காங்க. எந்த ஒரு விக்குமே இல்லை, தெரியுதுங்களா? எந்த ஒரு விக்கும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இறங்கிக்கிட்டு இருக்கு 1 ஹவரில். அனைவரும் அந்த சப்போர்ட்டை எடுக்க வந்துக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கும் நிறைய லிக்விடிட்டியும் பில்ட் ஆகிருக்கு. ஸோ 65,759 வரைக்கும் மேபி வரும்னு நினைக்கிறேன். அங்கே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பவுன்ஸ் பேக் ஆகணும். அப்படி ஆகாமல் திரும்ப கீழே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா இந்த லைனில் டேப் பண்ணுவாங்க. அதையுமே நான் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் இந்த இடம் ட்ராக் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போகணும். அப்படி ஒரு வேளை இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் இங்கே இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹவர்ஸ் கணக்கில், அதாவது இன்னைக்குள்ளே நீங்கள் இதை எதிர்பார்க்க முடியும். ஸோ ரைட், ஐ திங்க் உங்களுக்கு இந்நேரம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த ட்ரெண்டோட லைனையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணிருக்கு. ஒரு வேளை இங்கே ஹோல்டு ஆச்சுனால் இது கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். பட் ஹோல்டு ஆகாமல் உடச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே இந்த வீக்கோட மண்டையோட லோ உடச்சி அப்படியே கீழே கண்டினியூஸாக மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீக் லோவுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது 61,000. ஸோ இந்த ரேஞ்சு அப்படி இல்லைனா 59,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டியோட ஸ்ட்ரென்த் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ லிக்விடிட்டிஸுமே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே, அதாவது 67,000 ஒரு 200 மில்லியனும் அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 193. ஸோ கிட்டத்தட்ட 200-250 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உட்காந்துருக்குங்க. அதுக்கப்புறம் மேஜராக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 65,000 ஒரு 171 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டிஸ் உட்காந்துருக்கு. அதே மாதிரி 65,700 750 இது நான் சொன்னேன் இல்லையா, எங்கே சொல்லியிருப்பேன், 65,000 ஓகே 700. அதான் இந்த மண்டேயோடைய ஹை, இந்த மண்டேயோட ஹையில் தான் 65,700 வருது. 65,700னா ஆமாம். ஸோ மண்டேயோட ஹைலேயே நிறைய 160 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டி உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் கீழே நிறையவே இருக்குது. ஸோ கீழே 64,000லாம் நிறையவே லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான நாள் பார்த்திங்கன்னா எஃப்எம்சி இருக்குது. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்காஸ்ட் படி 3.75 எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ்லியுமே 3.75 தான். இந்த வாட்டியும் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபோர்காஸ்ட் படியும் 3.75 தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்தாலும் நம்மளோட பிடிசி ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும். அதோட பேட்டர்னையுமே நான் காமிச்சிருந்துருப்பேன். ஒரு டைமும் எஃப்எம்சி வந்தாலும் அது நெகட்டிவோ இதுவோ, பட் மார்க்கெட் கீழே தான் இறங்கிக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் லாஸ்ட்டு டைம் மட்டும்தான் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்துச்சு. அது சம்திங் இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கியிருக்கும். பட் ஆனால் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைமில் மார்க்கெட் மேலே ஏறி இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக லிக்விடிட்டி தேவை இல்லையா. இப்போ அவன் கீழே போகணுன்னாலும் மேலே இருக்கிறவங்களோட லிக்விடிட்டி தேவை. லிக்விடிட்டியே இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் மந்தமாயிடும். ஸோ அதுக்காக லாஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. இந்த டைம் என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.